வேகல் நர்வ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா எப்படி படபடப்பா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ வரும், நெக் பெயின் எப்படி வரும்ன்றதெல்லாம் போன பதிவுல பார்த்தோம். இது ரொம்ப சிவியரா இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆஸ்டியோபதி அண்ட் கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும். இது மைல்டா இருக்கிறவங்களுக்கு வந்து செல்ஃபா காம் பண்றது சில டிப்ஸ் இருக்கு. வாங்க இந்த பதிவுல பார்க்கலாம். இப்படி உங்க விரல்களை கையை பின்னாடியில வச்சுக்கோங்க. கழுத்தை திருப்பாம உங்களோட ஐபாலை மட்டும் மூவ் பண்ணி ரைட் சைடு உங்க எல்போவை ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. திருப்பி நேரா வந்துருங்க. திருப்பி ஐபாலை லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி உங்களோட எல்போவை பாருங்க 30 செகண்ட்ஸ். திருப்பி நேரா வந்துடுங்க. வேகஸ் நர்வ் இந்த காதுக்கு பின்னாடி இருந்து நெக்ல இப்படிதாங்க டிராவல் ஆகுது. ஸோ இந்த பகுதியை மெதுவா சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு மெதுவா இப்படி கொண்டு வாங்க. இது மாதிரி 15 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்க. மெடிடேஷன்ல நம்ம ஓம்னு சொல்ற மாதிரி நீங்க வாயை மூடிட்டு வைப்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 1 minute வைப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த த்ரோட் பகுதியில வர வேகல் நர்வை நம்ம காம் பண்ணலாம். கழுத்துக்கு கீழே வர வேகல் நர்வை நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலியமா தாங்க காம் பண்ண முடியும். இது அப்டாமினல் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலியமா பண்ணலாம். மூச்சை இழுக்கிறப்போ உங்களோட வயிறு பகுதி வெளியே வரணும், மூச்சை விடுறப்போ உங்க வயிறு பகுதி உள்ள போகணும். இதை நான் சொல்ற பேட்டர்ன்ல பண்ணுங்க. பிரீத் இன், மூக்கால இழுக்கிறத ஒரு 4 செகண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹோல்டு பண்ணுங்க 4 செகண்ட். திருப்பி வாயால உஃப்னு 8 செகண்ட் வரைக்கும் விடுங்க. நீங்க ஃபேஸ்லயும் தலையை சுத்தி இருக்கிற பகுதியில இருக்க வேகல் நர்வை காம் பண்றதுக்கு நல்ல கோல்டு வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். கோல்டு ஷவர் எடுத்து காம் பண்ணிக்கலாம். இது கூடவே ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங்கு, மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே வர்றப்போ படிப்படியா உங்களோட வேகல் நர்வ் காம் ஆகி உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு வரதை நீங்க பார்க்கலாம்.